ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சம்பா ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்றது பார்க்க போகிறோம். கோதுமை ரவையில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி குக்கரில் எண்ணெய் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, கடுகு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகா பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படியே நீட்டாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறோம். அதை போட்டு நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் சேர்ந்து வதங்கணும். அது கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நான் வீட்லேயே வேக வச்ச பட்டாணி ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பட்டாணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னுமே ஃப்ரோஸ் பண்ணி எப்போவுமே வச்சுருப்பேன். கடையில் வாங்கினாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்து போட்டாலும் ஓகே. நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஏதாவது தேவைன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா வீட்டில் இருக்குன்னா அதெல்லாம் போடலாம். நான் இன்றைக்கி இது 2 மட்டும் வச்சு தான் செய்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த கோல்லாம் போயிட்டு அது நார்மல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ப்ளெயினாக போட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூடயே அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணுறோம். பண்ணோம்னா கொஞ்சம் குழையாமல் கொஞ்சம் நல்லா வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதை நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அளவுக்கு மொத்தம் 4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து ஓகேவா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் தக்காளி கூட. இப்போ வந்து அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் தான், அது வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லாம் கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம். அது பாருங்கள், சூப்பராக ரொம்பவும் வெந்திருக்காது, ரொம்ப குழஞ்சியும் போயிருக்காது. பார்த்திங்கன்னா ரொம்ப வேகாமலே இருக்காது. இது நல்ல கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி மேலே தூவி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸும் இருக்கும், எல்லாமே சேர்ந்துருக்கும். கூட தயிர், வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். எது வேணுமோ கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.